என் அன்பு செல்லமே, நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதுக்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் ஆசைகள் எல்லாம் நான் கூறவா? இதுவரை நான் கூறுவதையெல்லாம் சரி என்று நினைத்தால் இந்த வார்த்தைகள் உனக்காகவே. கனவுகள் நிறைவேறிவிட்டதாக ஆரம்பத்தில் எல்லாம் அழகானதாக நடந்து இருந்தது. எல்லாம் நிறைவேறத்தான் தொடங்கியது. சிறிது காலம் சந்தோஷத்தில் சிறகை விரித்து பறந்து கொண்டிருந்தாய். அதே நேரத்தில் நீ சிறிதும் நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தலை தூக்க ஆரம்பித்தது. முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பிக் கொண்டே இருந்தாய். வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தாய். சிறிது நாட்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்து கொண்டு இருந்தாய். பிரச்சனைகள் தீவிரமாக உனக்கு புரியும் முன் எல்லாம் கைமீறி போய்விட்டது. போராடி பார்த்தாய். சிக்கல்கள் அதிகமானதே தவிர ஒரு துளியும் குறையவில்லை. அப்பனே முருகா, என்னை புரிந்து கொள்ள எவனும் இல்லையா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? என்னை காப்பாற்ற என் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டாய். இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே கதி என்று என் நாமத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறாய். ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா? ஏதேனும் அதிசயம் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய். மனதில் பூட்டி வைத்து காத்து கொண்டிருக்கும் ரகசியங்களும் கனவுகளும் தெரிந்ததாக ஒன்றுமில்லை. எதையும் இழந்துவிடக்கூடாது என்று பயமும் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருப்பதை என் கையில் சேர்த்து விடுங்களப்பா என்று தானே தினமும் என்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறாய். நீ நினைத்த அளவிற்கு ஊதியம் வேண்டும், கடன்கள் இல்லாத செல்வம் வேண்டும், மனம் விரும்பும் மனவாழ்வு வேண்டும், உன் வாழ்வில் மனம் சேர வேண்டும், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை நிறைவாக பெற வேண்டும் என்று பிள்ளையின் அதிகபட்ச ஆசைகள் எவ்வளவுதான். ஆசைகள் யாவும் நீராசை அல்ல, குறைவில்லாமல் நிறைவேற்றி தருவேன் என்று உன் அப்பன் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் என்று என்னிடம் வந்துள்ளார். என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இப்போது நான் கூறுவதை தான் உன் வாழ்வில் என்றெல்லாம் இதுதான் உன் கனவுகளும் ஆசைகளும் என்றால் எழுதி வைத்துக்கொள் செல்லமே. நீ கூறும் அளவிற்கு ஆசைகளும் நிறைவாக போகிறது. ஒளிமயமான வாழ்க்கை நீ வாழ்ந்தாக போகிறாய். நம்பிக்கையோடு இரு தங்கமே, நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. இந்த முருக அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. எல்லாம் என் பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்ட பிறகு உனக்கு என்ன கவலை? இப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்று நம்பிக்கையோடு இரு என் மகனே.